everyone. நாங்க யூசுவலா பண்ற வீடியோஸ்ல இருந்து இந்த வீடியோ கொஞ்சம் டிஃபரெண்டான வீடியோ. இனிமேல இருந்து என்னோட குக்கிங் ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கலாம்னு தோணுச்சு. ஸோ அதான் இனிமேல இருந்து எங்களோட சேனல் வந்து நீங்க நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்காக டிஃப்ரெண்டா நிறைய ரெசிபிஸும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். யூஸ்வலாக வந்துட்டு எல்லாருமே ஒரு ஸ்வீட்டோட தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டோட தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து எங்கள் வீட்டில் பிடிச்ச எல்லாருக்கும் பிடிச்ச ரசகுல்லாலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அது பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ரசகுல்லா வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதுக்கு வந்து ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ் கூட தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற யூஸ்வலாக இருக்கிற பால், சர்க்கரை அண்ட் லெமன் ஜூஸ் இது 3 இருந்தாலே போதும், நம்ம வந்து ரசகுல்லா பண்ணிடலாம். அண்ட் பால் கூட வந்து நிறையா தேவைப்படும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 1/2 லிட்டர் இருந்தால் நீங்கள் ஒரு 10 ரசகுல்லாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து ரசகுல்லா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து 3 கப் மில்க் எடுத்திருக்கேன், which is 600 ml மில்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு வந்து காய்ச்சிக்கலாம். மூணு கப் மில்க் ஊற்றியாச்சு. ஸோ பால் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு நம்ம திரிச்சிடலாம் பாலை. ஸோ பால் வந்து பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து பால் வந்து பொங்கிட்டு வருது. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் ஊற்றணும். ஸோ நான் வந்து ஒரு லெமனை வந்துட்டு ஸ்க்வீஸ் பண்ணி அந்த ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த லெமன் ஜூஸை ஊற்றிட்டு நல்லா வந்து கண்டினியூஸாக அப்படி ஸ்டிர் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து கர்டில் ஆகிட்டு வந்துடும். ஸோ திரிஞ்சிக்கிட்டே வந்துடும். நீங்கள் யூஸ்வலாக வந்துட்டு ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து நிறையா ஃபேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தட் நம்ம வந்து ரசகுல்லாவும் நல்லா சாஃப்டாகவும் நிறையா குவான்டிட்டியும் கிடைக்கும். நீங்கள் ஸ்கிம்டு மில்க்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ஃபேட் கண்டென்ட் இருக்காததுனால நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் திரிஞ்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பால் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய வடிகட்டி எடுத்துகிட்டு அப்புறம் மஸ்லின் கிளாத் இல்லாட்டினா வந்து உங்கள் வீட்டில் வந்து வீட்டில் வந்து ஹேண்ட் கர்ச்சீஃப் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து வச்சுட்டு அதை அப்படி போட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த வாட்டர் வந்துட்டு ரொம்ப நல்லது. சில பேர் வந்து இதை வந்து சேவ் பண்ணி வச்சுப்பாங்க, அடுத்த நாள் சூப் ஏதாவது பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அது கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் வந்துட்டு கோல்டு வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த லெமனோட இது இருக்கும். ஸோ நீங்கள் வாஷ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த லெமனோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு இருக்கும், அந்த லெமனோட அந்த கசப்பு தன்மையும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வாஷ் பண்ணுறோம். ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம அப்புறம் அதை ட்ரைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இது வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா பிடிச்சிக்கோங்க. ஸோ கீழே விழாமல் இருக்கும். ஸோ நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிடுங்க. எக்ஸஸ் வாட்டரை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து எங்கள் வீட்டில் இதான் இருக்குது. ஸோ நல்லா பைப்பில் வந்து நான் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக நான் அப்படி கட்டுறேன். ஸோ 1/2 hour வந்துட்டு ட்ரெயின் ஆகணும். ஸோ 1/2 hour இருக்கட்டும். ஸோ இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து ட்ரெயின் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பன்னீர் கிடச்சிரும். ஸோ இதுதான் நம்ம பன்னீராக நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதில் தான் நம்ம வந்து ரசகுல்லாவும் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே ட்ரெயின் ஆகிடுச்சு. அண்ட் நம்மளோட பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம வந்து நல்லா வந்து ஒரு 5 to 10 minutes 5 to 7 minutes ஆக்சுவலி நல்லா நீட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பால்ஸாக உருட்டணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரசகுல்லா வந்து உடையாமல் வரும். பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து நீட் பண்ண போகிறேன்.
இப்படி தேய்ச்சி தான் வந்து நீட் பண்ணணும். அதெல்லாம் அப்படியே அமுக்கி விட்டு அதை தேய்ச்சி வந்தால் வந்து நல்லா பிசையணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா வந்து பால் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா நீட் பண்ணி சாஃப்டாக ஒரு நல்ல டவ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இதை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இங்கே ஒரு உருட்டி வச்சுக்கோங்க. மீன்வேல் நம்ம பால்ஸ் பண்ணுற கேப்பில் வந்து நம்ம வந்து சுகர் சிரப்பை வந்துட்டு பண்ணிடலாம். நம்மள ரசகுல்லா பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா பெரிய பேனாகவே எடுத்துக்கோங்க. ஸோ தட் வந்துட்டு நம்ம வந்து பால்ஸ் பண்ணிவிட்டு சிரப்பில் வந்து போட்டு வேக வைக்கும்போது அதுக்கு அந்த கேப் கொடுக்கணும் ரசகுல்லா வந்து பெருசாக இருக்குது. ஸோ அதனால நம்ம பெரிய பேன் யூஸ் பண்ணுறோம். சுகர் சிரப் பார்த்திங்கன்னா வந்து ரசகுல்லா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 1 கப் சுகருக்கு 4 கப் தண்ணி. ஸோ அதுதான் வந்துட்டு இதோட ரேஷியோ. ஸோ இப்போ வந்து 1 கப் நான் வந்து ரா சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரசகுல்லா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சுகர் சிரப் வந்து கம்பி பதமும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சுகர் வந்து டிசால்வ் ஆனால் போதும். ஏன்னா நம்ம திருப்பி வந்துட்டு இந்த பால்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுகர் சிரப்பில் தான் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் அந்த சுகர் வந்து டிசால்வ் ஆனால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பால்ஸ் பண்ணி நம்ம இதில் போட்டுடலாம் டேரெக்டாக. ஸோ சுகர் பார்த்திங்கன்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பால்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுகர் சிரப்பில் போடலாம். நீங்கள் சின்னதாகவே பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் சுகர் சிரப்பில் போட்டு வேக வைக்கும்போது இது நல்லா பெருசாக வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வெடிப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா பிசையணும். ஸோ அப்படி பிசைஞ்சிங்கனால என்ன எதுவுமே வெடிப்பே இல்லாமல் நீங்கள் ஊற்றும் போது வரும். ஸோ எல்லா பால்ஸும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஒன்று நம்ம வந்துட்டு இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் மூடி போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா 20 மினிட்ஸில் அது நல்லா வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து ரசகுல்லா ரெடி ஆகிடும். ஸோ 20 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜூஸி ரசகுல்லாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட யம்மியான ரசகுல்லாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோடய ரசகுல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது. பிகாஸ் நான் ரா சுகர் யூஸ் பண்ணேன். நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா அப்படியே அந்த சிரப் வந்து வருது பாருங்கள். ஸோ உள்ளே வந்து அது அவ்வளோவுமே ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட ஜூஸி ரசகுல்லாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ எல்லோரும் வீட்டில் இதை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட ஃபர்ஸ்ட் எவர் குக்கிங் வீடியோவில் வந்துட்டு நம்ம இன்னைக்கு யம்மியான ஜூஸியான ஹோம்மேட் ரசகுல்லாஸ் பார்த்தோம். ரொம்ப ஜூஸியாக நல்லா இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நெக்ஸ்ட் நான் உங்களை வந்து பார்க்குறேன். மீட் யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.